Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று என்ட்ரி ப்ரைஸு, தேர்டாக ரிஸ்க் ரிவார்டு. அதாவது மார்க்கெட்டில் ப்ரைஸு எந்த டைரக்ஷனில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, புல்லிஷ் பயாஸ்க்கு சான்ஸ் இருக்கா, அல்லது பியரிஷாக போகலாமா, அல்லது ப்ரைஸு சைட்வேஸாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டைரக்ஷன் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எந்த என்ட்ரி ப்ரைஸில் என்ட்ராக போகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் ரிஸ்க் ரிவார்டும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இனிஷியலாக ஒரு ட்ரேடர் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ட்ரி ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக தான் அவங்க இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இண்டிகேட்டர் அவங்களுக்கு இந்த டைரக்ஷன், என்ட்ரி ப்ரைஸு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது. ஸோ அந்த ட்ரேடருக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்க கூடவே இருந்து கைட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை அந்த இண்டிகேட்டர் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ட்ரேடருக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இண்டிகேட்டர் அவங்களுக்கு டைரக்ஷனை சொல்லிட போகுது. அது ஒரு பை அல்லது ஒரு செல் சிக்னலை அந்த ட்ரேடருக்கு கொடுக்குது. ஸோ என்ட்ரி ப்ரைஸ் என்ன, எங்கே எக்ஸிட் ஆகணும், எக்ஸிட் ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே அந்த இண்டிகேட்டரை கொடுத்துட போகுது. அதே போல் இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஸ்டாக்ஸிலிருந்து நம்ம ஒரு 10 ஸ்டாக்கோ அல்லது ஒரு 5 ஸ்டாக்கோ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஒரு ஸ்டாக்கையும் மேனுவலாக போய் செக் பண்ணாமல் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால வர அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது கூடவே சேர்ந்து ஒரு சில இஷ்யூஸும் வருது. ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதில் n நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட் ஆகுது. ஸோ இவ்வளவு இண்டிகேட்டர்ஸ்லேருந்து நான் எனக்குன்னு ஒரு இண்டிகேட்டரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அதே போல் நான் ஒரு இண்டிகேட்டரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே அதில் நான் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் வச்சுக்கிறது. ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூ நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இண்டிகேட்டரோட அக்யூரசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ட்ரேடர்ஸ் அந்த செட்டிங்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டரோட அக்யூரசி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதே போல் ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு பை சிக்னல் கொடுக்கும் பொழுது இன்னொரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு செல் சிக்னல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ நம்மளுக்கு பை சைடு போகிறதா அல்லது செல் சைடு போகிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரேடிங் வியூவில் n நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் நம்ம ஒரு 4-5 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி பண்ணும் பொழுது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸில் இருந்து நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறது, நான் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒர்க் ஆகுது, பட் இது எப்பயுமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கொடுக்குமா, எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையுமே ஒர்க் ஆகுமா அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வருது. அதே போல் ஒரு சில இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, RSI தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, MACD தான் தி பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ட்ரேடர்ஸ் எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணாதீங்க, மூவிங் ஆவரேஜ் மட்டும் நம்மளோட சார்ட்டில் பிளாட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இண்டிகேட்டர் பெஸ்ட்டு அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்குமே மாறுது. ஸோ அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து ஒரு இண்டிகேட்டர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம த பெஸ்ட் இண்டிகேட்டரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான கொஸ்டினும் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம அப்படியே ஒரு இண்டிகேட்டரை சூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாலும் அந்த இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையுமே ஒர்க் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தாங்க. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் அவ்வளவு ரிலையபிளாக இருக்காது.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகும். பட் அதே மூவிங் ஆவரேஜை நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டில் பிளாட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதோட ரிசல்ட்ஸ் அவ்வளவு ரிலையபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ ஒரே இண்டிகேட்டரை நம்ம எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். அப்படியே நான் வந்து ஒரு இண்டிகேட்டரை சூஸ் பண்ணி அதை என்னோட சார்ட்டில் பிளாட் பண்ணி பார்த்தாலும் கூட அது நம்மளுக்கு ஒரு சிக்னல் பை சிக்னல் சப்போஸ் கொடுக்குது அப்படின்னா அது சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி மூவ் ஆகிடுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது இவ்வளோ இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இண்டிகேட்டருக்கு எதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம்? இண்டிகேட்டருக்கு நம்ம ப்ரைஸு, அதாவது ஒரு ஓப்பன் ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸு, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு, அதாவது ஒரு 20 டேஸோடது, ஒரு 50 டேஸோடது, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடோட ப்ரைஸோட ஓப்பன் க்ளோஸை தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து அந்தந்த இண்டிகேட்டருக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா ஒரு பை அல்லது ஒரு செல் சிக்னல் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ நம்ம இந்த ப்ரைஸை தான் வந்து இந்த இன்புட்டாக கொடுக்க போகிறோம் இந்த இண்டிகேட்டருக்கு அப்படின்னா, இந்த ப்ரைஸை நாமளே எப்படி ரீட் பண்ணுறது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி வந்து நம்ம ரீட் பண்ண கற்றுக்கிறது, ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸோட சைக்காலஜியை வந்து நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவ் வருது அப்படின்னா அந்த மூவ் வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராகவே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதே போல் மார்க்கெட்டில் வந்து எங்கே வந்து பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த ஜோனில் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ரீட் பண்ண கற்றுக்க பொழுது. இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கா? ஸோ அப்போ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா ரீட் பண்ண கற்றுக்கும் பொழுது நாமளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இப்போது மார்க்கெட்டில் பையரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா அல்லது செல்லரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு கேண்டிலையும் ரீட் பண்ணி அதோட ஸ்டோரியை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான நம்மளோட பொசிஷன்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் இப்போ சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம எப்படி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறது, எக்ஸாக்டாக எப்படி இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம ரீட் பண்ண கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கே வந்து இந்த இடங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து தெரிய வரும். அதே போல் இப்போ சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகுமா அல்லது மறுபடியும் வந்து ப்ரைஸு உள்ளே வந்துடுமா, இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் ஆகிடுமா அப்படின்றதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரைஸை கேண்டில் பை கேண்டில் ரீட் பண்ணும் பொழுது நம்மளே வந்து இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது, இந்த மொமெண்டம் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது இந்த மொமெண்டம் வந்து வீக் ஆகிட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மூலமாக இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் மார்க்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து வீக் ஆகுது, மொமெண்டம் வீக் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது நம்மளோட லாங் பொசிஷனோட ப்ராஃபிட்டை நம்ம இங்கேயே புக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். சப்போஸ் இல்லை நம்மளுக்கு இன்னும் வந்து ப்ரைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலமாக அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை ரைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான சான்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே ஒர்க் ஆகும். அதே போல் எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையுமே வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா ஸ்ட்ராங்காக ரீட் பண்ணுறது கற்றுக்கிட்டால் மட்டும் போதும். என்னை கேட்டால் வந்து எது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா நம்மளோட கண்ணு தான் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணுற அந்த திறமையை மட்டும் நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சார்ட்டை பார்க்கும் பொழுதே வந்து அதில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்கில்லு. இதை நம்ம யார் வேணாலுமே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா கற்றுக்கிட்டு கூடவே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங் ஸ்கில் அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே வந்து நல்லா வளர்ந்துடும். ஸோ ஒரு சார்ட்டை பார்க்கும் பொழுதே வந்து நம்ம அந்த சார்ட்டை பர்ஃபெக்டாக ரீட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க. இப்போது நான் வந்து ஒரு பை அல்லது ஒரு செல் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடை நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக நான் வந்து ஏதோ ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து வருது. ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக நான் வந்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் பொழுது என்னோடய ப்ராபபிலிட்டி வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங் அப்படின்ற இந்த ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். இதை டெவலப் பண்ணுறது மூலமாக நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்லை இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஹையராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.